அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி பாலியல் தொல்லை விவகாரத்தை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி முறையிடப்பட்ட நிலையில் வழக்கு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கிருஷ்ணகிரியில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என அப்பீல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பகூரில் அருகே தனியார் பள்ளியில் சிறுமிகள் பலர் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார்கள் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை தனியார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட பலர் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இதில் மூல காரணமாக செயல்பட்டதாக NCC கேம்பினுடைய அந்த பயிற்சி ஆசிரியராக இருந்தவர் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் அந்த ஆசிரியராக பணியாற்றிய சிவராமன் உட்பட பலர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி ஆகியோருடைய அமர்வில் இந்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் ஆஜராகி ஒரு முறையீடு உண்டு செய்தார். அதில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அந்த பள்ளி சம்பவத்திற்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டும், இதில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக உயர்நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் முறையீடு செய்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்ததை விட இது தொடர்பாக யாரேனும் மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் உரிய முறையில் வழக்கை விசாரிக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு ஒப்புதல் அளித்து அனுமதித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.